ஏங்க என்னங்க சொல்றீங்க? அவனை சரியான சைக்கோவாக்குறான். ஆமா சத்யா, ஆனா உன்கிட்ட சொல்ல முடியாத கஷ்டம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. 24 மணி நேரமும் உங்க பின்னாடியே ஒருத்தன் வாட்ச்மேன் மாதிரி கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ நீ எப்படி நிம்மதியா இருப்ப சொல்லு? எல்லாத்துலயும் சந்தேகம், அன்புங்கிற பேர்ல அவன் எனக்கு கொடுக்கிற டார்ச்சர்லாம் எந்த பொண்ணுக்கும் எப்படி ஒரு லைஃப் அமையவே கூடாது சத்யா. ஓனர் அவனா தட்டி விடுங்க ஓனர். மக்கா பையன் அவன். நீங்க தானே எப்பவுமே சொல்லுவீங்க லைஃப்ல பிரச்சனையே இல்லாத மனுஷன் கிடையாதுன்னு. இதெல்லாம் உங்களுக்கு சரியாயி இதோட உங்களுக்கு சூப்பரான லைஃப் செம்மையா அமையும் பாருங்க. நான் சொல்றேன்ல அது நடுவும் பாருங்க. இப்போ என்ன கூட எடுத்துங்க, செய்யாத கொலையே நான் ஒரு கொலைகாரன்னு பட்டத்தை வாங்கி அழிஞ்சுன்னுக்கிறேன். டெய்லியும் ஸ்டேஷன் போறேன், ஜாமீன் கையெழுத்து போடுறேன். விடுங்க. சரி ஓனர் அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு நல்ல நாள், உங்க பிறந்த நாள். நீங்க சூப்பரா சந்தோஷமா இருக்கணும். சரிங்க, இன்னைக்கும் நீங்க அழுது இருந்தா நல்லா ஆகுது. நல்லாவே இல்லை ஓனர். கண்ணை தொடிங்க. அட தொடைங்க ஓனர். அதை கூட ஸ்டைலா தொடக்கிறீங்க. இப்பதான் நல்லா இருக்கிறீங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆசைன்ட்டு உடனே இங்கே நிறைவேற்றிக்கிறேன். என்ன சொல்லுங்க. என்ன சுத்தி கித்தி பாக்குறாங்க? 3BHK வீடு கேட்பாங்களோ? என்ன பாக்குறாங்க? சத்யா பண்ணுவியா? கண்டிப்பா கேளுங்க ஓனர், பண்ணிடுறேன் உங்களுக்காக. அங்க பாரு சத்யா. என்னது அது? ராட்னா? அதுல சுத்தலாமா? ஓனர் என்னது இதெல்லாம் ஒரு ஆசையா? ஏ இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதா? சின்ன வயசுலயே அப்பா இந்த ராட்டினத்துல உட்கார வச்சு என்ன இப்படி எல்லாம் சுத்துவாரு தெரியுமா? அப்பெல்லாம் ஜாலியா இருக்கும். எனக்கு என் அப்பா கூட இல்ல, அந்த சந்தோஷமும் இல்ல. அத பார்த்த உடனே என் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் கேட்டேன். ஓனர் இப்போ உங்களுக்கு என்ன அந்த ராட்டினத்துல போய் சுத்தணும், உங்க அப்பா கூட்டணும் போன மாதிரி அதானே? நம்ம சுத்துறோம். அட நம்ம ராட்டினத்துல சுத்துறோம். வாங்க வாங்க ஓனர்.